எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பழைய கதை, ஒரு சம்பவம். அதாவது அவுரங்கசீப் காலகட்டத்தில் அவுரங்கசீப் வந்து அவருடைய அரண்மனை மேல் மாடத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அமைச்சர் கூட சேர்ந்து. அப்போ அரண்மனைக்கு வெளியில ரோட்ல வந்து ஒரு பிண ஊர்வலம் வந்து போகுது. பிண ஊர்வலத்துல பாடையில வந்து பிணம் தான் இருக்கணும், ஆனா அந்த இடத்துல வந்து பிணம் இல்லை. பிணத்துக்கு பதிலாக இசை கருவிகளை வச்சிருக்காங்க. நாதஸ்வரம், கொட்டு, இந்த மாதிரியான இசை கருவிகளை வச்சு பிண ஊர்வலம் வந்து கொஞ்சம் பேர் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அவுரங்கசீப் வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, அமைச்சர் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அமைச்சர் ஒருத்தரை வச்சு விசாரிச்சு பார்த்துட்டு வர சொல்லிட்டு விலைக்கு சொல்றாரு. அதாவது என்னன்னா, அவுரங்கசீப் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து தடை போட்டாராம். இசை சார்ந்த எந்த ஒரு கூட்டங்களும் நடக்கக்கூடாது, இசை எங்கேயும் வந்து வாசிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இசை ஆர்வலர்கள், இசை அமைப்பாளர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இசை நாட்டில் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நூதன போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதுதான் அங்க போன வந்து பிண ஊர்வலம். இப்ப இத வந்து அந்த விசாரிச்சுட்டு வந்து அவுரங்கசீப்ட வந்து சொல்றான். அப்ப அவுரங்கசீப் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்பட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்லல. சரி சரி போட்டும், கொண்டு போய் பதிச்சுட்டு வர சொல்லுங்க, நல்லா ஆழமா குழி தோண்டி பதிச்சுட்டு வர சொல்லுங்க, திரும்ப எஞ்சி வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நல்லா கவனிங்க, திரும்ப எஞ்சி வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதாவது இசை ஒரு மனிதனை வந்து அதிகமா வந்து ஆக்கிரமிக்கும். இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இசை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை நல்லா ஆழமா ஆக்கிரமிக்கும், ரொம்ப வலிமையா வந்து அது செயல்படும். அப்போ இசை ஒரு மனிதனுக்குள்ள சோக இசையை வாசிச்சா அவன் சோகமாவான், சந்தோஷமான இசையை வாசிச்சா சந்தோஷமாவான். இப்படி இசை வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து அதிகமா வந்து தூண்டி விடும். இப்படி இசை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமான பங்கை கொடுக்கக்கூடியது. அதாவது அது அதிகமா வந்து வலிமையா வந்து வேலை செய்யும். இப்போ இப்படி இசை வேலை செய்யும் போது மனிதன் மேலும் மேலும் உலகியல் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து போவான், அது சார்ந்து வந்து இயங்க ஆரம்பிப்பான். இது ஒரு வழியில ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையா இருக்கும். சரியா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய கருத்து. அந்த கதை, அந்த சம்பவம் அது உண்மையா பொய்யான்றது தெரியல, அதை விடுங்க. அது வரலாற்றுல நடந்துச்சா அப்படின்ற கருத்தெல்லாம் அங்க வந்து தேவையில்லை. சரியா? இப்போ அந்த இசைக்கும் நம்மளுடைய அஷ்டாங்க யோகத்துல நம்ம சொல்லக்கூடிய பிரத்யாகாரம் அப்படின்றதுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த பிரத்யாகாரத்துல நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், உங்களுடைய மனதுல மேலும் மேலும் குப்பைகள், ஏதாவது தகவல்கள் சேரக்கூடாது, அதை சேர்றதை தடுக்கணும். அதுக்குதான் நான் என்ன சொன்னதுன்னா, செய்தித்தாள் எதுவும் படிக்கக்கூடாது, நியூஸ் எதுலையும் டிவியில பார்க்கக்கூடாது, யூடியூப்பை பார்க்கக்கூடாது, பல்வேறு வகையான வதந்திகள், அங்கங்க பல்வேறு எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் எந்த ஒரு வழியிலையோ நீங்க வாட்ஸ்அப் மூலமாவும் வந்து தெரிஞ்சுக்க கூடாது. நண்பர்கள் பல பேரை சந்திச்சு அரட்டை அடிக்கக்கூடாது, அங்க கூட வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத வதந்திகள் வந்து உங்களுடைய மூளைக்குள்ள வந்து சேரும். படம் பார்க்கக்கூடாது. இந்த வழிகளை எல்லாம் நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்படும் போது புது புது தகவல்கள் உங்களுடைய மூளைக்குள்ள வந்து சேர்றது தடுக்கப்படும் போது ஏதோ ஒரு வழியில உங்களுடைய மனம் வந்து, அதாவது பாரம் இழக்க தொடங்கும். அது பாரம் வந்து குறையணும். அப்படின்னாதான் நம்ம அதை வந்து கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். சரியா? பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனும் இதுதான், மனதினுடைய பாரம் வந்து குறைக்கப்படணும். இப்ப இந்த மனதினுடைய பாரம் குறைக்கப்படணுங்கிறது வெறுமனே புதுசா வரக்கூடிய தகவல்களை நிப்பாட்டுறது மட்டும் கிடையாது. மனதினுடைய பாரத்தை அதிகரிக்கக்கூடிய, மனதினுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தடை செய்யணும். அப்படி மனதினுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன அப்படின்னா, உங்களை ஏதோ ஒரு விதத்துல உணர்வு பூர்வமா செயல்பட வைக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை நீங்க அதிகமா உங்களுக்குள்ள அனுமதிக்க கூடாது. உங்களை வந்து உணர்ச்சி பூர்வமா பேசுற கூடிய ஒரு நபர், உணர்ச்சி பூர்வமா அவருக்காண்டி நான் எதனால் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனல் கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரால் அவருடைய கைப்பாவையா நீங்க செயல்படுறது, இதுவும் வந்து தடுக்கப்படணும். இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா வந்து பேசுறேன், அதை விடுங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இசை வந்து உங்களுடைய உணர்வு வழியா தான் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ இசை வந்து உங்களுடைய மனதுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றது தடுக்கப்படும் போது நீங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்தோட அதிகமா கனெக்ட் ஆகுறதுல இருந்து விடுபடுவீங்க. அப்போ அது வந்து ஈஸியா மேல் எழும்புறதுக்கு, அதாவது அஷ்டாங்க யோகத்துல மேல பயணிக்கிறதுக்கு உங்களுடைய பாதையை எளிதாக்கி கொடுக்கும். அதான் சரியா? அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா கேட்டா வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு கேளுங்க சரியா போயிடும், ஈஸியாயிரும். சரியா? அப்போ இசையினுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில குறையணும்.
அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இசையினுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில குறையும் போது, நீங்க ஒரு நாளைக்கு குறிப்பா நான் ஒரு மணி நேரம் பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா நீங்க அந்த பாட்டு கேட்கறத விடுங்க. அது ஒரு 4 நாளைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், குடிகாரன் மாதிரி. ஐயோ அது இல்லாம இருக்க முடியல அப்படின்னு. அப்புறம் 5வது நாள் நீங்க அதுக்கு பழக்கப்பட்டிருக்கீங்க. அதே நேரம் அந்த 4 நாளைக்கு அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிரு. அதாவது இசையே அடிக்ஷன் தான். எப்படி மது அடிக்ஷனோ, எப்படி போதைப் பொருள் அடிக்ஷனோ, அத மாதிரி இசையும் ஒரு அடிக்ஷன் தான். ஆனா என்ன அப்படின்னா, அந்த மது, போதைப் பொருள் இதெல்லாம் அதிகமா பாதிக்கும். இசை உங்களை அதிகமா பாதிக்காது. அதாவது கெட்ட வழியில பாதிப்பு கொடுக்கக்கூடியது. அதிகமா பாதிக்காது. அதனால நாம ஈஸியா நம்ம அதை வெறுக்கிறது இல்லை, நம்ம அதை ஏத்துக்கிறோம். புரியுதா? அப்போ நம்ம சொன்ன மாதிரி இசையும் ஒரு அடிக்ஷன் தான். இந்த அடிக்ஷன்ல இருந்தும் விடுபடணும். ஓசோ ஒரு இடத்துல சொல்லுவாரு, இரும்பு விலங்கை விட தங்க விலங்கு உங்களை அதிகமா பந்தப்படுத்துமா. இரும்பு விலங்கு விலங்கு, ரெண்டுமே விலங்கு தான். இரும்பு விலங்கு விலங்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீங்க அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு நோயின்னு தெரியும் போதுதான் நீங்க அதை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு நோயின்னு தெரியல, அது உங்களுக்கு ஒரு ஈஸியானதா, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்குன்னு நீங்க அதை விட்டு வெளியில வரவே மாட்டீங்க. அதே மாதிரி தங்கத்தால் ஆன விலங்கு, நீங்க விலங்குன்ற அர்த்தத்தில் அதை உடைக்க நினைக்கணும். ஆனா அது தங்கத்தால செய்யப்பட்டிருந்ததுனால அது மேல விருப்பம் வந்துடும். அப்போ அதை நீங்க அவ்வளவு ஈஸியா உடைக்க மாட்டீங்க. அதனால அவர் சொல்லுவாரு, இரும்பு விலங்கை விட தங்கத்தால் ஆன விலங்கு ரொம்ப வலிமையானது, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் போதை தரக்கூடிய மற்ற பொருட்களை நம்ம ஈஸியா விட்டு வெளியில வரணும்னு நினைப்போம், வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா இசை மாதிரியான ஒரு விஷயத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, பிரத்யாகாரம் அப்படின்ற அந்த படிநிலையில மற்ற விஷயங்களை நம்ம செயல்படுத்துறத காட்டிலும் இசையை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு படிநிலைய, ஒரு முயற்சியை முன்னெடுப்பை செய்யறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அதை செய்யத்தான் செய்யணும். சரியா? நன்றி.